ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான வெந்தயக்கீரை வடை செய்ய போறேங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வடை செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கட்டு வெந்தயக்கீரையை 1க்கு 2 வாட்டி கழுவி சுத்தமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அரை கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். பொடியா கட்டின 2 பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் நம்ம கழுவி வச்சு கீரையில சேர்த்துக்கலாம். கூடவே பொடியா கட்டின வெங்காயத்தையும் சேர்த்து எடுத்து வச்ச கடலை மாவையும் சேர்த்து 1/4 கப் அரிசி மாவு சேர்த்து 3/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து வடை பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் வடை பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி உருண்டையா உருட்டி வடை ஷேப்புக்கு தட்டி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வடையை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ வடை நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, பர்ஃபெக்டான வெந்தயக்கீரை வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதும் சூப்பரா இருக்குங்க. வீட்டுல ஒரே மாதிரி வடை செய்யாம இந்த மாதிரி வெந்தயக்கீரை வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. இதுக்கு பருப்பு ஊற வச்சவோ அரைக்கவோ தேவையில்லைங்க. இந்த டேஸ்ட்ல வடை ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.